டீனேஜ் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். டீனேஜ் குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். ஆமாங்க, டீனேஜ் குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த் எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்கும். அவங்க மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்படி அதிகமான மூட் ஸ்விங்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு அது ரொம்ப நார்மல் தான். அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு எமோஷன்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, அந்த எமோஷன்ஸ் கண்டினியூ ஆகுது, ஒரே எமோஷன்ஸ் அவங்க ஹோல்ட் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் நம்ம அவங்கள கவனிக்கணும். அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை கேர் எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் அதுதான் அப்படிங்கிறது சிம்டம். அதாவது அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க், டே டு டே லைஃப்பில் அவங்களுடைய டெய்லி செய்கிற வேலைகள் பாதிக்கப்படுற அளவுக்கு அவங்க மூட் அமைதியாகவோ சேடாகவோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர் எடுத்து அவங்க பக்கத்தில் போய் சாஃப்டாக நம்ம பேச ட்ரை பண்ணணும். அல்லது யார் மூலமாக பேசினா அவங்க காமாவங்களோ அவங்க மூலமாக பேச ட்ரை பண்ணணுங்க. ஸோ டீனேஜ் குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்சர்வ் பண்ண மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கவும் நம்ம தயாராக இருக்கணும். அஸ் அ பேரண்ட்ஸாக இது நம்ம எல்லாருடைய டியூட்டியும். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே.